மாற்றம் தருவேன்னு சொல்லி வந்தாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு அவங்க மாற்றம் கொடுத்துருக்காங்களா? பால் விலை ஏற்றினாங்க சத்தம் போடாமல், வீட்டு வரி ஏற்றிருக்காங்க சத்தம் போடாமல், கரண்ட் வரி ஏற்றிருக்காங்க சத்தம் போடாமல். இன்றைக்கி மாற்றங்கிறது ஏமாற்றம்தான். ஊழலற்ற ஆட்சி தர, நீ ஊழல் செஞ்ச நான் ஊழல் செஞ்சேன்னு சொல்லி இப்படியே பேசிக்கிட்டு காலத்தை கடத்திட்டு மக்கள் மனசை மாத்துறதுக்கு தான் இவங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்களே தவிர. தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழைச்சு பங்களிப்பை தரலாம். செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாருன்னு சொன்னாங்க. அந்த 10 ரூபாயை கூட உங்களால் ஏன் குறைக்க முடியும்? நான் ஊழலற்ற ஆட்சி, யாரெல்லாம் கையில் எதை எடுத்தாங்களோ அதைத்தான் நீ செய்கிற. இல்லை, ஒரு 3 ஃபைல் என் மேஜை மேலே இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் சொல்லி நானும் டிவியில் பார்த்தேன். முதல்ல இருக்கிற ஆட்சியோட அடிமட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு மேல் மட்டத்துக்கு வரவே இல்லையே. என்ன இதுக்கு பேர் என்ன ஆட்சி? இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தோன்னா அம்மாவுடைய சாதனைன்னு சொன்னால் ABCDயில் வருதுல்ல, A to Z, அந்த சாதனைகளை சொல்லலாம். அதாவது கருவிலிருந்து கல்லறை வரை. நாளர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் செல்வராணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 100 நாட்கள் மேலே ஆகிறது. மாற்றம் தருவேன்னு சொல்லி வந்தாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு அவங்க மாற்றம் கொடுத்துருக்காங்களா? மாற்றம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அன்றாடு மக்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய, நடக்கக்கூடிய, தினந்தோறும் அவங்க நடக்கக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம மாற்றம்னு சொல்லணும். என்ன மாற்றம் வந்துச்சு? பால் விலை ஏற்றினாங்க சத்தம் போடாமல், வீட்டு வரி ஏற்றிருக்காங்க சத்தம் போடாமல், கரண்ட் வரி ஏற்றிருக்காங்க சத்தம் போடாமல். இதையெல்லாம் நான் சொல்லலை. யாரெல்லாம் இவங்களுக்கு முதல்ல ஓட்டு போடணும்னு சொல்லி யூடியூப்பில் எல்லா மக்களுடைய மனசையும் மாற்றி, படிக்க போகிற பள்ளிக்கூடத்துலையும் காலேஜில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைங்க மனசெல்லாம் மாற்றி யூடியூப்பில் விளம்பரப்படுத்தினாங்களோ அதே ஆட்கள் இன்றைக்கி அதே யூடியூப் வழியாக சொல்கிறாங்க. என்னென்னு, மன்னிச்சிருங்க என்னைய அண்ணா, விஜய் அண்ணா, உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி நான் தான் உங்களுக்காக கூவி கூவி எல்லாரையும் கூப்பிட்டேன். இன்றைக்கி நானே அந்த கஷ்டத்துக்கு நாளாயிட்டேன். ஏன் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேங்கிறத நினச்சி தினந்தோறும் வருத்தப்படுறேன். உங்களுக்கு ஓட்டு போட்டதை நினச்சி எனக்கு அவமானமாக இருக்குது, அதை நான் அவமானமாக நினைக்கிறேன்னு அவங்களே மறுபடியும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மாற்றங்கிறது ஏமாற்றம்தான். ஊழல் இல்லைன்னு சொல்லி அதை கையில் எடுக்கிறாங்க தாவேக அரசு. நாங்கள் 40 வருடங்களாக இருந்த ஊழலை ஒழிச்சிட்டோம், சுதந்திர தின கொடியேற்ற விழாலே ஊழல்லேருந்து காப்பாற்றணும் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் பேசுகிறாரு. சரி, ஊழல்னா என்ன? எது அதில் ஊழல் கண்டுபிடிச்சிருக்காங்க? நான் என்ன கேட்குறேன், என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2500 ரூபா தரேன், 6 சிலிண்டர் தரேன், தாய் மாமன் சீரு தரேன், இன்னும் என்னென்னமோ சாதனைகளாக வந்துச்சு. ஊழல் இல்லாத ஆட்சி. இந்த 2500 ரூபா, இந்த தாய் மாமன் சீரு, இந்த 6 சிலிண்டரு உங்கள் சொந்த பணத்திலேயே கொடுக்க போகிறீங்க? இல்லை, கவர்மெண்ட்டில் கடை வாங்கி தான் நீங்கள் போட்ட சட்டத்திட்டங்களை நிறைவேற்றணும்னா இன்னொரு இடத்துல கடை வாங்கி தான் கொடுக்கணும். அப்போ அந்த கடை வாங்குங்களே, அது யார் அடைக்க போகிறா? நாட்டு மக்கள் தானே அடைக்கணும். அன்னைக்கு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு குடிமகனுடைய தலையில் இன்றைக்கி 1 லட்ச ரூபா இருக்குன்னா இன்றைக்கி 1.25 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்கிறான். தனிப்பட்ட முறையில் இவங்களும் கடை வாங்கி தான் இன்றைக்கி அன்னாடு தேவைகளை சரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸை கொடுக்குறேன், பஸ்ஸில் அதாவது டிக்கெட்டே வாங்க வேணாம், அந்த மாதிரி பஸ்ஸு விடுறேன்னு சொன்னீங்க. நீங்கள் கொடுத்த எந்த ஒரு விஷயமாவது செஞ்சுருக்கீங்களா? செய்யலை. ஊழலற்ற ஆட்சி தர, நீ ஊழல் செஞ்ச நான் ஊழல் செஞ்சேன்னு சொல்லி இப்படியே பேசிக்கிட்டு காலத்தை கடத்திட்டு மக்கள் மனசை மாற்றுறதுக்கு தான் இவங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்களே தவிர அவங்களால ஊழலற்ற ஆட்சியெல்லாம் தர முடியாது. நான் ஒன்று கேட்குறேன், அதாவது டிவியில் வர்ற விஷயங்களையும் செய்தியில் வர விஷயங்களை வச்சு தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாருன்னு சொன்னாங்க. அந்த 10 ரூபாயை கூட உங்களால் ஏன் குறைக்க முடியும்? நான் குடிமகன்களுக்காக பேச வரலை. ஊழலற்ற ஆட்சி,
யாரெல்லாம் கையில் எதை எடுத்தாங்களோ அதைத்தான் நீ செய்கிற. அதை தவிர்த்து நீ வேற எதுவுமே தரலையே. அப்போ நீ என்ன ஆட்சி? இல்லை, ஒரு 3 ஃபைல் வந்து என் மேஜை மேலே இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் சொல்லி நானும் டிவியில் பார்த்தேன், நேற்று பார்த்தேன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து உதயநிதி வந்து அதை ஓப்பன் பண்ணுங்க, நான் சவால் விடுறேன், ஓப்பன் பண்ணுங்க, யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அப்போ சட்டசபையில் போய் நீ தப்பு பண்ணதா நான் தப்பு பண்ணதா 2 பேரும் கொலையடி சண்டை மாதிரி தான் போய் நின்று போட்டுக்குவீங்க. மக்களுக்கு யாரும் நல்லது பண்ண வரலை, கரண்ட் பில்லை குறைக்க வரலை, சாலை அங்கங்கே குண்டு குழியுமாக கிடக்கு அதை போட வரல, படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நன்மை, பள்ளிக்கூடத்தில் பாத்ரூம் இருக்கா, அந்த பிள்ளைங்களுக்கு சரியான முறையில் டீச்சர்ஸ் இருக்காங்களா அதை பார்க்க வரல, ஆஸ்பத்திரியில் ஒழுங்காக மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா, மருத்துவர்கள் நேரத்துக்கு வர்றாங்களா அதை பார்க்க வரல, அரசு அதிகாரிகள் சரியான முறையில் வேலைக்கு வர்றாங்களா வரலையா, அவன் வந்து கையெழுத்தை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க, கையெழுத்தை போட்டுட்டு நேராக டீ கடைக்கு போயிடுறாங்க. போகிற ஆஃபீஸ்லலாம் எந்த அதிகாரியுமே இருக்கிறதில்ல. மருத்துவரை பார்க்க போனோம்னா செவிலியர் தான் இருக்கிறாங்க. முதல்ல இருக்கிற ஆட்சியோட அடிமட்டமாக தான் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு மேல் மட்டத்துக்கு வரவே இல்லையே. என்ன இது? இதுக்கு பேர் என்ன ஆட்சி? எனக்கு புரியல. இப்போ வந்து மக்கள் பிரச்சனை குறித்து அதிமுக சார்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. நேரலை வந்து இப்போ மக்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. அந்த நேரலையில் வந்து நான் பெரியாளா நீ பெரியாளா போன ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்லி விவாதங்கள் போயிட்டுருக்கு. உண்மையிலே அதிமுக வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை எடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாறிட்டு வருதுன்னு சோசியல் மீடியாலாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்பா உண்மையாகவே சொல்ல வரேன். அதாவது இன்றைக்கி இந்த கட்சியில் இருக்கிறோம், அந்த கட்சி தான் நல்ல கட்சி, நான் இருக்கிற இடம் தான் நல்ல இடம்னு யாரும் சொல்லக்கூடாதுப்பா. உன் மேலே நான் ஒரு அக்கறைப்படணும், உன் கூட வேலை செய்கிற 10 பேர் மேலே நான் ஒரு அக்கறைப்படணும். இப்போ கோபுரத்தில் வாழ்கிற மேலேயும் அக்கறைப்படணும், குடிசையில் வாழ்கிற மேலேயும் அக்கறைப்படணும். அப்போ புரட்சி தலைவர் இந்த கட்சி ஆரம்பித்ததை எதுக்காக ஆரம்பித்தார்? கருணாநிதி அன்னைக்கு ஊழல் செய்கிறாரு, நீ செய்கிறது சரியில்லை, நீ கொள்ளையடித்து வீட்டுக்கு கொண்டு போறியே தவிர நாட்டு மக்களுக்கு எதுவும் கொடுக்கல, பள்ளிக்கூட பசங்களுக்கு அன்றாடம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பசங்க சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். சர்க்கரையில் ஊழல் பண்ணார், கோதுமையில் ஊழல் பண்ணினார், திருட்டு கணக்கு வழக்கு எழுதுறாருன்னு சொல்லிட்டு தான் கூடவே இருந்து இவர் சரிவர அந்த ஒழுங்காக மக்களுக்கு எதுவும் செய்யலைங்கிறதா அதை விட்டு பிரிஞ்சு இன்னைக்கு தனியாக கட்சி நடத்தி வெளியே வந்தார். இந்த அதிமுக கழகமே ஒரு கழகத்தில் இவர் கட்சி நடத்தணும், நான் கட்சியை உருவாக்கணும், நான் நாட்டு மக்களுக்கு செய்யணும்னு தலைவர் நினைக்கல. படத்தில் நடித்தார், சரி வாங்க நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து நம்மெல்லாம் சேர்ந்து கட்சியை வழி நடத்துகிறோம், மக்களுக்காக நல்லது செய்வோன்னு வந்தாங்க. போன இடத்துல அவங்க யாரும் நல்லது செய்யலை, இவர் பார்த்தாரு இவங்க செய்யலை, நம்மளை காமிச்சு இவங்க ஏமாத்துறாங்க, அது வேண்டாம், நானே நேரடியாக களத்தில் இறங்குறேன்னு சொல்லி அன்னைக்கு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து சொந்த பணத்தில் தான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சார். 4 பேர் மக்களை கூப்பிட்டு போகிற இடங்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த பணத்தை தான் ஆஸ்பத்திரி செலவுல இருந்து விவசாயம் இருக்கட்டும், குழந்தை குட்டிங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் தான் செஞ்சார். அதே வரிசையில் தான் அம்மா வந்தாங்க. என்ன சொன்னாங்க? மக்களால் நான் மக்களுக்காகவே நான், உங்களால் நான் உங்களுக்காகவே நான் தான் அம்மாவும் சொன்னாங்க. அம்மா கூட வந்து என்ன சொன்னாங்க? பெண்கள்லாம் வந்து இலவச, அதாவது இலவசங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க, விலையில்லான்னு தான் சொன்னாங்க. விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டரு, இப்படி தான் சொன்னாங்க அம்மா. இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தோன்னா அம்மாவுடைய சாதனைன்னு சொன்னால் ஏபிசிடியில் வருதுல்ல, A to Z, அந்த சாதனைகளை சொல்லலாம். அதாவது கருவிலிருந்து கல்லறை வரை அப்படின்னா ஒரு குழந்தை தாய்மையானதுக்கு அப்புறம் கூட அவள் வயிற்றுக்குள்ளார இருக்கிற குழந்தைக்கு கூட சத்து மாவு கொடுக்கணும்னு சொன்னாங்க, சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீ அரசு தரப்பில் வேலை செஞ்சால் 6 மாதம் வீட்டுக்குள்ளார லீவு போட்டுக்க, 6 மாதம் உன்னை வீடு தேடி சம்பளம் வரும்னு சொன்னாங்க. குழந்தை பெற்று வெளியில் வரியா, குழந்தைக்கு உண்டான கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க. குழந்தைக்கு தேவையான, அது பெண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு பேங்கில் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி போட்டாங்க அம்மா. அந்த மாதிரி அது படிக்க போனால் பால்வாடிக்கு போனால் பால்வாடியில் ஜாமெண்ட்ரி பாக்ஸு, நோட்டு புத்தகம், குழந்தைக்கு தேவையான விளையாடுறதுக்கு உண்டான பொருட்கள், அதுக்கு உண்டான அதுக்கு தேவையான இது பையிலேருந்து செருப்பு வரைக்கும் கொடுத்தாங்க. அது வளர 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 +2 வந்துச்சுன்னா மிதிவண்டி கொடுத்தாங்க, இது கம்ப்யூட்டர் லேப்டாப்பு கொடுத்தாங்க. அது கல்யாணம் ஆகிட்டு போகும்போது 2 தாலி போய் காலேஜுக்கு போய் படித்து டிகிரி முடித்தா உனக்கு தங்கம் 50,000 பணம், தாலி இலவசமாக, தாலி அதாவது இலவசம்னு சொல்லக்கூடாது, எல்லாம் தரேன்னு சொன்னாங்க அம்மா. அதாவது அதுக்கு தான் சொல்ல வரேன். அதே முதியோரானா ரேஷனில் இலவசமான அரிசி போட்டாங்க, கல்யாணத்துக்கு கொடுத்துட்றாங்க சீர்வரிசை, தாலி தங்கம் புடவை பட்டு புடவை எல்லாம் கொடுத்தாங்க. முதியோரானா ரேஷனில் இலவசமான அரிசி, மாதமான பென்ஷன் 1000 ரூபா பணம், 1500 ரூபா பணம்,
அதுக்குத்தான் சொன்னேன், கருவிலிருந்து கல்லறை வரை அந்த சாதனையை சொல்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு. ரேஷனில் இலவசமான அரிசின்னு முத அம்மா தானே வழங்கினாங்க, வேறு யாரும் வழங்கலையே, கொடுத்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். அவங்க கொண்டு வந்த வழியை தான் எல்லாரும் வழி நடத்துகிறாங்களே தவிர வேற யாரால எந்த வழி நடத்த முடியலை.